தாவேக 2ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீது தாக்குதலானது நடைபெற்றுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகின்றது. தாவேகா ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுதும் தனியார் பாதுகாவலர்கள் நூற்றுக்கணக்கில் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த பிரத்யேக கருப்பு நிற சீருடையில் பணியில் ஈடுபடுகின்றார்கள். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு நிகழ்வை செய்தி சேகரிக்க சென்றிருக்கக்கூடிய செய்தியாளர்கள் மீது தற்பொழுது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. செய்தியாளர்களின் வயிற்றில் குத்தி வெளியில் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. செய்தியாளர்களை நோக்கி அவர்கள் அடிக்க பாய்ந்து தாக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த 2ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்பதற்கான அழைப்பு செய்தியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதனை ஏற்றுக்கொண்டு செய்தியாளர்கள் பலர் அங்கே சென்றிருந்தார்கள். இந்த நிலையில்தான் செய்தியாளர்கள் வயிற்றில் குத்தப்பட்டு கன்னத்தில் அறையப்பட்டு தனியார் பாதுகாவலர்களான அந்த பவுன்சர்கள் மூலமாக தள்ளிவிடப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு சிலருக்கு வயிற்றில் குத்தப்பட்டதில் கடுமையான காயம் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து செல்லப்படக்கூடிய நிகழ்வுகள் தற்போது பதிவாகி இருக்கின்றன. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர்களை நோக்கி அவர்களிடம் நடந்ததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய தனியார் பவுன்சர்கள் அவர்கள் செய்தியாளர்கள் என்று தெரிந்தும் கூட அவ்வாறு வந்திருக்கக்கூடிய செய்தி சேகரிக்க வந்தவர்களை தாக்கக்கூடிய சம்பவம் அரங்கேறி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஒரு சில கருப்பு நிற சட்டை அணிந்திருக்கக்கூடிய பவுன்சர்கள் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தக்கூடிய வகையிலே செய்தியாளர்களை அவமதித்து வயிற்றில் குத்தி கீழே தள்ளி இருக்கின்றார்கள். ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமாக ஒரு செய்தியாளர் தற்போது அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். ஒரு சில பவுன்சர்களுக்கு மொழி புரியவில்லை. அதன் காரணமாக வெளியில் தள்ளி வந்து விட்டார்கள். அந்த பவுன்சர்களுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தமிழ் தெரியவில்லை. எனவே அவர்கள் செய்தியாளர்களா, நிர்வாகிகளா, தொண்டர்களா என்று புரியாமல் தள்ளிவிட்டார்கள் என்று தாவேகாவினர் சொல்லுகின்றார்கள். அதே நேரம் தமிழ் பேசக்கூடிய பவுன்சர்களும் கூட அங்கு வந்த செய்தியாளர்கள் ஒளிப்பதிவாளர்களை நோக்கி அவர்களுடைய கருவிகளை உடைக்கக்கூடிய விதமாக கீழே தள்ளி இருக்கின்றார்கள். கேமரா உள்ளிட்டவற்றை தூக்கி வீசி விடுவோம் என்று எச்சரித்திருக்கின்றார்கள். மேலும் அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு செய்தியாளர்களுடைய வயிற்றில் குத்தி கீழே தள்ளியதில் அவர் தற்போது ஆம்புலன்ஸ் மூலமாக ஏற்றி செல்லப்பட்டிருக்கின்றார். இதற்கு முன்பாகவும் தமிழக வெற்றி கழகம் நடத்தியிருந்த நிகழ்ச்சிகளில் தனியார் பவுன்சர்கள் அழைத்து வரப்பட்டு இதுபோன்று சிறிய அளவிலான தள்ளுமுள்ளு சம்பவங்கள் நடைபெற்றிருந்தன. ஆனால் இந்த முறை செய்தியாளர்களை நோக்கி அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு காட்சியாக அது பதிவாகி இருக்கின்றது. அங்கு வெளியில் நின்று கொண்டிருந்த செய்தியாளர்களை தாக்கி அவமதித்து அவர்கள் கீழே தள்ளி இருக்கின்றார்கள். ஒரு சிலர் காயமடைந்திருக்கின்றார்கள். ஆம்புலன்ஸ் மூலமாக ஏற்றி செல்லப்பட்டிருக்கின்றார்கள். தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் அரங்கிற்கு உள்ளே இருக்கின்றார்கள். தற்பொழுது நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தாவேகா தலைவர் விஜய் உற்சாகத்தோடு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றார். எனவே முக்கிய நிர்வாகிகளுக்கு இங்கு என்ன நடந்தது என்றே தெரியாத வகையிலே ஒரு சில நிர்வாகிகள் மட்டும்தான், அதாவது பாஸ் இருந்தும் உள்ளே செல்ல முடியாதவர்கள், பாஸ் இல்லாமல் வெளியில் வந்தவர்கள் என்று ஒரு சில நிர்வாகிகள் மட்டும்தான் வெளியில் இருக்கின்றார்கள். எனவே இருவருக்கும் இடையிலான அந்த புரிந்துணர்வு இல்லாமல், அதாவது பவுன்சர்களுக்கு செய்தியாளர்கள் யார் என்று தெரியாமல் செய்தியாளர்களை ஒரு சில பவுன்சர்கள் தாக்கி இருக்கின்றார்கள். ஒருவேளை முக்கிய நிர்வாகிகள் வெளியில் யாரேனும் பொறுப்பில் இருந்திருந்தால் அவர்கள் உரிய முறையில் அவர்களுக்கு தெரிவித்திருக்கக்கூடிய இந்த செய்தியாளர்கள் செய்திக்காக வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அழைப்பின் பேரில் தான் வந்திருக்கின்றார்கள். அனுமதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து செய்தி சேகரிப்பது அவர்களுடைய பணி என்று ஆனந்தன் போன்ற ஆதவர்ஜினா போன்ற முக்கிய நிர்வாகிகள் இருந்திருந்தால் அந்த இடத்தில் சொல்லக்கூடியிருக்கும். ஆனால் யாரும் இல்லாததன் காரணமாக பவுன்சர்கள் தங்களுடைய முடிவுப்படி அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி யாரையெல்லாம் தாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் தாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதன்படி வெளியில் நிற்கக்கூடிய செய்தியாளர்கள், செய்தி நிறுவனத்தினுடைய ஒளிப்பதிவாளர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு சில வயது முதிர்ந்த செய்தியாளர்கள் தாக்கப்பட்டதில் அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக தற்போது அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக செய்தியாளர்கள் வந்திருந்தார்கள். அதே போன்று பவுன்சர்களும் நூற்றுக்கணக்கானோர் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். பவுன்சர்கள் தாக்குவதற்கான அவசியம் ஏற்படாத பொழுதும் அவர்கள் உள்ளே செய்தியாளர்கள் வருவதற்கு அனுமதி இருந்தது. ஒளிப்பதிவாளர்களுக்கு மட்டும்தான் அனுமதி இல்லை. என்னாலும் கூட அவர்கள் உள்ளே யாருமே வரக்கூடாது என்று சொல்லி செய்தியாளர்களை தாக்கியதன் காரணமாக தற்பொழுது அவர்களில் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் ஆம்புலன்ஸ் மூலமாக ஏற்றி செல்லப்பட்டிருக்கின்றார்கள். தாவேகா மாநாட்டிலே பங்கு பெற்ற அந்த தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் உள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளியில் இவ்வாறு தள்ளுமுள்ளி ஏற்பட்டு தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கின்றது செய்தியாளர்கள் மீது. செய்தியாளர்கள் மட்டும்தான் சக செய்தியாளர்களை உடனடியாக அங்கிருந்து தூக்கி 108 ஊர்தி உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் தகவல் சொல்லி முதல் உதவி செய்து அவர்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. செய்தியாளர்களுடைய ஒளிப்பட கருவிகளும் பல தாக்கப்பட்டிருக்கின்றன, கீழே தள்ளிவிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மோஜோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த செல்போன் மூலமாக ஒளிப்பதிவு செய்ய செய்தியாளர்களுடைய செல்போன்களும் உடைக்கப்பட்டிருக்கின்றன அங்கிருந்த பவுன்சர்களால். பவுன்சர்களில் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், பவுன்சர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கக்கூடிய நபர்கள் தமிழ் பேசாதவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு புரிதல் இல்லாமல் இதை செய்துவிட்டார்கள் என்று நிர்வாகிகள் சொல்லுகின்றார்கள். ஆனால் தாக்குதல் நடத்திய நபர்கள் தமிழ் பேசக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். செய்தியாளர்கள் மீது கன்னத்தில் ஒரு சிலர் அறிந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. வெளியில் தரதரவன இழுத்து வந்து கீழே தள்ளியதில் செய்தியாளர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். தற்போது அவர்கள் அந்த செய்தியாளர்கள் பார்க்கின்றோம். அவர் தன்னுடைய மோஜோ கருவியின் மூலமாக வெளியில் இருக்கக்கூடிய அந்த செய்திகளை பதிவு செய்து கொண்டிருந்த பொழுது
அங்கே நிற்கக்கூடாது என்று சொல்லி அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அந்த செய்தியாளர் அந்த கருவியும் உடைக்கப்பட்டிருக்கின்றது. மோஜோ கருவி 108 அவசர ஊர்திக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த செவிலியர்கள் மூலமாக முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டு தற்பொழுது அழைத்து செல்லப்படுகின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு உள்ளே நடந்து மன்னிக்கவும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உள்ளே தாவேகா தலைவர் விஜய் உட்பட முக்கிய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளியில் இருக்கக்கூடிய பவுன்சர்கள் இவ்வாறு தொடர்ந்து செய்தியாளர்கள் உட்பட அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களையும் அவர்கள் தள்ளக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது. ஒரு சில தொண்டர்கள் ஆர்வ மிகுதியால் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உள்ளே செல்வதற்கான பாஸ் வழங்கப்படாத நிலையிலும் ஆர்வத்தால் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே தொண்டர்களை தாக்கியது மட்டுமல்லாமல் அடுத்த கட்டமாக செய்தியாளர்களையும் தனியார் பவுன்சர்கள் தாக்குகின்றார்கள். காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. உள்ளே வரக்கூடியவர்கள் வெளியே செல்வதற்கான வழி உள்ளிட்டவை எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. காவல்துறை பாதுகாப்பையும் கடந்து தமிழக வெற்றி கழகத்தினர் வழக்கம் போன்று இந்த முறை தங்களுடைய நம்பிக்கைக்குரிய பாதுகாவலர்களாக காவல்துறையினரை காட்டிலும் பவுன்சர்கள் தான் தங்களுக்கு சொல்வதை உடனுக்குடன் செய்வார்கள் என்ற துணியில் பவுன்சர்களை தான் அதிக அளவில் வரவழைத்திருக்கின்றார்கள். எனவே பவுன்சர்கள் தாக்கியதில் செய்தியாளர் ஒருவர் காயமடைந்து தற்பொழுது ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து செல்லப்படக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். மேலும் ஒரு சில செய்தியாளர்கள் வெளியில் தரத்தரவன இழுத்து வரப்பட்டு கீழே தள்ளிவிடப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த ஒளிப்பட கருவிகளும் கேமராவும் உடைந்திருக்கின்றது. ஒரு சிலருடைய ஆனந்தன் போன்றவர்கள் முக்கிய நிர்வாகிகள் வழக்கமாக இது போன்ற தருணங்களில் செய்தியாளர்கள் செய்தியை சேகரிக்கும் பொழுது பவுன்சர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் நிர்வாகிகள் வெளியில் வந்து அவர்களை ஆறுதல் படுத்தி அந்த பவுன்சர்களை தனியாக அழைத்து செல்வது வழக்கம். ஒவ்வொரு கட்சி மாநாட்டிலும் இது போன்று முக்கிய கட்சிகள் மாநாடு நடத்தும் பொழுது, கூட்டம் நடத்தும் பொழுது இது போன்று செய்தியாளர்களுக்கும் கட்சி அமர்த்தி இருக்கக்கூடிய அந்த பவுன்சர்களுக்கும் இடையிலே சிறிய அளவில் தள்ளுமுள்ளி ஏற்படுவது வழக்கம். ஆனால் இதுவரை இல்லாத அளவிற்கு செய்தியாளர்கள் மீது ஒரு கடுமையான தாக்குதல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்வில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. செய்தியாளர்கள் தாக்கப்பட்டு அவர்கள் தற்பொழுது ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து செல்லப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். காயமடைந்த செய்தியாளர்களுக்கும் தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கிளினிக்குகளுக்கு அழைத்து சென்று செவிலியர்கள் மூலமாக அந்த முதலுதவி சிகிச்சையும் வழங்கி இருக்கின்றார்கள். செய்தியாளர்கள் தாக்கப்பட்டதற்கு அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் மன்னிப்பு கேட்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். யார் என்று தெரியாமல் தாக்கிவிட்டார்கள், காரணம் இல்லாமல் தாக்கிவிட்டார்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு சில தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் வந்து ஆறுதல் படுத்துகின்றார்கள். என்னாலும் பவுன்சர்கள் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டவனமாக இருக்கின்றார்கள். பவுன்சர்களை பொறுத்தவரை அவர்களுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணி பாசுடன் வரக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகளை மட்டுமே உள்ளே அனுமதிக்க வேண்டும். பாஸ் இருக்கின்றதா என்பதை சோதனை செய்து உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் பவுன்சர்களுக்கான பணியாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வழங்கியிருந்தோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் செய்தியாளர்களை செய்தி சேகரிக்க விடாமல் தொடர்ந்து அவர்கள் இவ்வாறு அத்துமீறலில் ஈடுபட்டு தாக்குதலையும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறையினர் தலையிட்டு அந்த இடத்தில் அமைதியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் தற்போது வரை அங்கு வரவில்லை. அங்கு இருக்கக்கூடிய செய்தியாளர்கள், தொண்டர்கள் என்று பலரும் தாக்கப்படக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.